ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். போன எபிசோடில் உங்களால் வெல்ல முடியும் அப்படின்ற புக்கு பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த எபிசோட்லேயும் அந்த புக்லேருந்தே மேலும் சில கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இதில் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்ரஹாம் லிங்கன் பற்றி சொல்கிறாரு. அப்ரஹாம் லிங்கன் 21வது வயதில் வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சாராம். 22 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாராம். 26 காதலியை இழந்துட்டாராம். 27வது வயதில் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டாராம். 34வது வயதில் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாராம். 47 துணை ஜனாதிபதி பதவியை அடைய முயற்சி செஞ்சு அதுலேயும் தோல்வி அடைஞ்சாராம். அதுக்கப்புறம் கடைசியாக 52 தான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது இத்தனை தடவை தோத்தாரு அப்படின்றதுக்காக இவரை நம்ம தோல்வியாளர் அப்படின்னு ஒத்துக்க முடியுமா? அவர் கிரேட் ஜனாதிபதியாக இருந்தார் இல்லையா? ஸோ வயது வரம்பு ஒரு தடை இல்லை சாதிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தவரை பற்றியும் இந்த புக்கில் சொல்கிறாரு. அவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி. அவர் அவரை திறமை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்தித்தாள் ஆசிரியர்கள் வரைகிறதுக்கு கூப்பிட்டு புறக்கணித்து விட்டனராம். அப்புறம் கடைசியாக ஒரு சர்ச்சு ஃபாதர் தான் அவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சித்திரங்கள் வரைய அவரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டாராம். அப்போது டிஸ்னி சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற ஒரு கொட்டகையில் உட்காந்து வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தாராம் ஃபாதருக்கு. அப்போது ஒரு சின்ன எலி துருத்துருன்னு ஓடுனதை ஒரு நாள் பார்த்தாராம். அப்போ தான் அவருக்கு பொறி தட்டுச்சான், இந்த எலியை வச்சே நம்ம ஏதாவது வரையலாமே அப்படின்னு. அதன் விளைவாக உருவானது தாங்க மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி பெறுபவர்கள் எல்லாருமே மிக சிறந்த காரியங்களை செய்வதில்லையாம். அவர்கள் சாதாரண வேலையை கூட மிக சிறப்பாக செய்கின்றனர் அப்படின்றார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வயது வரம்பு ஒரு தடை இல்லை. எந்த வயதில் வேணால் சாதிக்கலாங்க. சாதிக்கிறதுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஷிவ்கேரா யூ கேன் வின் புக்கில் சொல்கிறார். புக்கு நிறைய விஷயம் சொல்லுதுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, முயற்சி எடுத்தால் முடியாது ஒன்றும் இல்லை, நம்பிக்கை வேணும், வயது வரம்பு ஒரு தடை இல்லை அப்படின்றது தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.